அனைவருக்கும் வணக்கம். குடும்பசுட்டி வாழ் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கங்கள். குடும்பசுட்டி அம்மாள் சன்னிதானத்திலே இருந்து இப்போது உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவரையும் அணைப்போம் என்ற துணிப்பொருளில் என்னுடைய பேர் இளங்கோவன். நான் கல்வி திணைக்களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த ஊரை புறப்படமாக கொண்டவர் அல்ல, புகுந்தடமாக கொண்டவர். ஆசி நடராஜாவினுடைய மருமகன். அவருடைய பாரியார் அவருடைய நல துன்பங்களில் பங்கேற்றனார். அந்த வகையில் இந்த கிராமத்துக்கும் எனக்கும் ஒரு சில தொடர்புகள் இருக்கின்ற வகையில் நான் இந்த கிராமத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளோடு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி கதைக்கிறதுக்காக தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். கிராமம் ஒரு புகழ்பூத்த பூமி. குடும்பசுட்டி குறும்பர்ன்ற ஒரு இனம் இந்த தனித்துவமாக இந்த குடும்பசுட்டியில் வாழ்ந்ததாகவும் அதுக்கான கேணியடி சான்ற ஆதாரங்களாக இருக்கிறதாகவும், இங்கே வாழ்ந்தவர்கள் முதுமையான பழமையான அறிவாளிகளும் ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. பொன்பரமானந்தர், ஈழகேசரி பொன்னையா, ஏடி பொன்னுத்துறை, கவிஞர் கந்தவனம், பண்டிதர் வா நடராஜா, ஆசி நடராஜா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞர்கள் மத்தியிலும் இருக்கலாம், அறிஞர்கள் மத்தியிலும் இருக்கலாம். பல பேர் வாழ்ந்த பூமி. அந்த வகையில் இந்த விளையாட்டுத்துறையை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் கதைக்கணும். என்னென்னு சொன்னால், என்னுடைய துறையும் விளையாட்டுத்துறை. நான் 2005ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்திலே விளையாட்டுத்துறை பற்றி விசேட சித்தி பெற்று முதல் மாணவனாக தெரிவு செய்யப்பட்டேன். அந்த வகையில் நான் எடுத்த இந்த தலையங்கம் குடும்பசுட்டி மக்களின் விளையாட்டுத்துறை பற்றி ஒரு ஆய்வு தான் நான் எடுத்தேன். 2005ஆம் ஆண்டு நான் செய்த டெசி 2005ஆம் ஆண்டு குடும்பசுட்டி மக்களின் பாரியார் கல்வி நிலை பற்றி ஆய்வு செய்திருந்தால், நான் குடும்பசுட்டி மக்களுடைய விளையாட்டுத்துறை பற்றிய ஒரு ஆய்வுன்னு சொல்லித்தான் இதை செய்திருந்தேன். இதை பேராசிரியர்கள் இந்த தலையங்கத்தை கொண்டு போகும்போது ஒரு வார்த்தையில் என்னை நக்கலடித்தார்கள். செத்த மாட்டிலே பால் கறக்க நிற்கிறாயா. 1989ஆம் ஆண்டு மறுக்கப்பட்ட இந்த கிராமம் 2011ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு இந்த கிராமத்துக்கு வர முடியாத சூழல் இருந்தும் அந்த கிராமத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு உனக்கு என்னென்று நாங்கள் அனுமதி தாரன்னு கேட்டவங்கள். இருந்தாலும் நான் புலம்பெயர் மக்களோடு தொடர்பு கொண்டு அனைத்து மக்களிடமும் இருந்து விளையாட்டுத்துறை பற்றியும் விளையாட்டு சாதனைகள் பற்றியும் அவர்கள் நடாத்திய ஒவ்வொரு திறமையான செயல்களையும் தொகுத்து இந்த புத்தகமாக்கி இருக்கிறேன். அந்த வகையிலே அந்த புத்தகத்தை எங்களுடைய ஆசிரியர் காளிதாசன் அவர்கள் உதயதாரகை மன்றத்தினாலே குடும்பசுட்டி மக்களின் விளையாட்டுத்துறை என்ற புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். 2005ஆம் ஆண்டு அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்திலே நிறைய சாதனைகள், இந்த எங்கள் மண்ணில் பிறந்தவர்கள் புலம்பெயர் தேசங்களிலே ஐஸ் ஹாக்கி விளையாடி இருக்கிறார்கள், தேசிய மட்ட விளையாட்டுகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள், தேசிய போட்டிகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு பல சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாதனைகளை எடுத்து இந்த புத்தகத்தை ஆக்குவதற்கு நானும் என்னுடைய பாரியாரும் நிறைய அந்த நேரத்திலே போக்குவரத்து இல்லை, ஃபோன் இல்லாத காலப்பகுதி. கடிதம் மூலமாகத்தான் தொடர்பு கொள்ள முடியும். ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த தகவலை சேகரித்து இதை புத்தகமாக்கியிருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, இதை கதைப்பதற்கு நான் தகுதியுடையவனா என்பதை நீங்கள் எதிர்பார்க்க வேணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த விளையாட்டுத்துறை இப்போவும் எங்களுடைய கிராமத்திலே மிக விசேடமாக செயல்படுவதற்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அதிலே ஆர்வம் காட்டி அதை அக்கறையோடு வளர்த்தெடுப்பதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை. இருந்தும் எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் இருவர் எங்களுடைய மண்ணுக்காக குடும்பசுட்டியின் மண்ணிலே பிறந்து யூனியன் கல்லூரியிலே கல்வி கற்று இன்று தேசிய மட்டங்களிலே பல போட்டிகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்திலே பல போட்டிகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய விளையாட்டு இப்போது வளர்ந்து வரும் ஒரு எரிபோல்னு சொல்கிறது. எரிபோல்டு இந்த பிரதான கேமுகள் போல் பெண்களுக்கான எரிபோல் ஒரு வாலிபால்ன்ற ஒரு பிரிவாக தான் இருக்குது. பீச் வாலிபால், இந்த வாலிபால் மாதிரி ஒரு பிரிவாக அது ஒரு தனித்துவமான விளையாட்டு. அந்த விளையாட்டிலே மிக சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் சர்வதேச அளவிலே விளையாடி இருக்கிறார்கள். வெளியிலே தெரியாத ஒரு விடயம். இருந்தாலும் இந்த விடயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரணுன்றது எங்களுடைய பேரவா. ஏனென்றால் எங்களை மண்ணிலே பலர் சாதனை செய்ததை நாங்கள் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல் என்னுடைய கருத்துக்கு ஒரு சில வார்த்தைகள். இனம், மதம், மொழி, சமயம், சாதி அனைத்தையும் கடந்து சமத்துவம்ன்ற ஒரு மனிதாபிமானத்தோடு செயல்படுவது என்னுடைய நோக்கம்.
ஆசி நடராஜா ஞாபகமாக ஏஎஸ்என் கல்வி நிலையம் என்று ஒன்று குறும்புராயில் நடாத்தி வருகின்றேன். அதிலே அனைவருக்கும் கல்வி, அதிலே அனைவரும் யூனிஃபார்ம் அணிந்திருக்க வேண்டும். இது சமத்துவத்தை முதலாவது நிலைநாட்டுவதற்கான நான் செய்த ஒரு விஷயம். அதே போல் இந்த 2 பெண்மணிகளும் நடக்க போகிற இந்தோனேசியாவிலே எங்களுடைய தேசிய மட்டத்தில் நடந்து தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய தமிழ் மாணவர்கள் தமிழ் மக்கள் சார்பாக 4 பேர் விளையாடுறதுக்கு இருக்கிறாங்க. அதில் சுன்னாகத்தை சார்ந்த 2 வீராங்கனைகளும் குறும்பசிட்டி மண்ணிலே பிறந்து வளர்ந்த 2 வீராங்கனைகளும் அந்த போட்டியிலே பங்கு பெற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கான நிதியுதவி போதாமை இருக்கிறது. இதுதான் எங்களுடைய ஒரு சொற்ப காசுன்னா எங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்யலாம். இருந்தும் இது ஒரு பெருந்தொகையான காசு. இந்தோனேசியா போக வேணும், டிக்கெட் செலவு, விசா செலவு, அதுபோல் அங்கே தங்குற செலவு, கல்வி அமைச்சினுடைய செயல்பாடு ஒரு சொற்பமாக இருக்கலாம். சொற்பமாக உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பொருளாதார ரீதியாக அந்த பண உதவி காணாது. அந்த வகையிலே நாங்கள் இந்த உதவியை எதிர்பார்த்து நிற்பது என்னென்னு சொன்னால், இவர்கள் போய் விளையாட வேண்டும், எங்களோட மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், அதுவும் குறும்பசிட்டி கிராமத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு பெரிய அவா. அந்த வகையிலே குறும்பசிட்டியை சார்ந்தவன் என்பதனாலும் இந்த பெண்கள் வீராங்கனைகள் தங்களுடைய தனித்துவமான இந்த திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், உறுதி சந்தர்ப்பமாக இருக்கலாம். எனவே இதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்வதற்கு நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு இருக்கிறது. அது சாதனையாக இருக்கலாம். அனைவரையும் அரவணைப்போம் என்ற துணிப்பொருளிலே இந்த இவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். நன்றி.